அனைவருக்கும் வணக்கம். கிஷோராக்ஸ்லேருந்து நான் உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஆடியோ ஃபைல்ங்கிற இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆடியோ ஃபைல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போறேன். அட்வான்ஸ் ஆடியோ ஃபைலுக்கான வீடியோ இது கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கா ஒருத்தங்க வந்து இப்போ ஆடியோ ஃபைல் ஆகி ஹை குவாலிட்டி மியூசிக் எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்காக வேண்டிய வீடியோ தான் இது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆடியோ ஃபைல்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல பாட்டெல்லாம் கேட்கக்கூடியவங்க தான் பொதுவாகவே ஆடியோ ஃபைல்பாங்க. இவங்க எப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி ஹெட்போன், டேக் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மியூசிக்கை வந்து இந்த ஆர்டிஸ்ட் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த ஹை குவாலிட்டியில கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ அதே குவாலிட்டியில மியூசிக்கை கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹை குவாலிட்டி ஹெட்போன்ஸ், ஹை குவாலிட்டி ஆம்பிளிஃபயர், ஹை குவாலிட்டி டேக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே மக்களுக்கு என்ன இருக்குன்னா ஒருத்தர் வந்து ஆடியோ ஃபைலா இருக்கணும்னா அவங்க வந்து நிறைய காசு செலவழிச்சாதான் ஆடியோ ஃபைலா இருந்து ஹை குவாலிட்டி மியூசிக்கை கேட்க முடியும்னு நினைக்கிறாங்க. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஓரளவுக்கு கம்மியான அமௌண்ட்ல ஒரு நல்ல ஹை குவாலிட்டி மியூசிக்கை வந்து கேட்கறது எப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பொதுவா தேவையானது என்னன்னா 3 விஷயம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடியோ பிளேயர். நம்ம வந்து மொபைல் போனை வச்சுதான் பார்க்க போறோம். அதனால நம்மளோட மொபைல்ல வந்து ஒரு ஹை குவாலிட்டி மியூசிக்கை கேட்கறது எப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நல்ல இயர்போன். அந்த இயர்போன் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்தாதான் அது வந்து ஆர்டிஸ்டோட இன்டென்டட் அளவுக்கே வந்து மியூசிக்கை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அது போக இதை வந்து நல்ல விதமா ஆடியோவா வந்து டிஜிட்டல்ல இருந்து அனலாக்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ கன்வெர்ட்டர் டேக் இது தேவை. இது போக அடிஷனலா என்ன பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மியூசிக் ஆப், அதாவது என்னன்னா ஹை குவாலிட்டி மியூசிக்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரீமிங் மியூசிக் ஆப்போ அப்படி இல்லைன்னா ஹை குவாலிட்டி மியூசிக்கை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ பிளேயர் ஆப்பாவும் இருக்கலாம். இதை என்னென்னலாம் நான் யூஸ் பண்றேன், எனக்கு வந்து எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னால எந்த அளவுக்கு மியூசிக்கை என்ஜாய் பண்ண முடியாதுங்கிற பத்தி என்னோட பெர்சனல் ஒப்பீனியனை தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கிஷோர் ராக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்க. எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆடியோ ஃபைல்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு மக்கள் தாங்க. ஹை குவாலிட்டி ஆடியோ கேட்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து என்ன வந்து இப்போ ஒரு பிகினர் லெவல் ஆடியோ ஃபைல் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இப்போதான் ஹை குவாலிட்டி மியூசிக் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸா உங்கள்கிட்ட பண்ண ஷேர் பண்ண போறேன். இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொபைல்ல என்ன பண்ணுவோம்னா ஆடியோ வந்து ஹை குவாலிட்டியா கேட்கறதுக்கு வந்து டிஜிட்டலா இருக்கக்கூடிய ஆடியோவை வந்து அனலாகா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நம்மளுடைய இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹெட்போன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கேட்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நார்மலா இப்ப யூஸ் பண்றது போனதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த போட் இதான் வந்து இது வந்து என்னன்னா ஆட்டம் 81 நினைக்கிறேன், மறந்து போச்சு. இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் வந்து நான் பண்ண டிராவல் பண்ணும் போதெல்லாம் இதுலதான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா பாஸ்லாம் நல்ல தும்னு இருக்கும். பட் ஆடியோட குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. நான் வந்து குவாலிட்டியாவது ஆடியோ கேட்கணுங்கிறதுக்கு அப்படி நான் என்ன பண்றேன்னா ரீசெண்டா வந்து கேஜி ZST அப்படிங்கிற இந்த இன்இயர் மானிட்டர் வாங்கினேன். இன்இயர் மானிட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹெட்போன். இதை வந்து எப்படி நம்ம மாட்டணும்னா இதே மாதிரி இப்படி வச்சு இப்படி மாட்டணும். இதுக்கும் நம்மளுடைய நார்மல் இயர்பட்ஸ் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் இயர்பட்ஸ் வந்து சும்மா அப்படியே காலைல சொருகுனா அது அப்படியே இருக்கும். இதுல வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. அதே IEM பாத்தீங்கன்னா இதை வந்து IEMனா இன் இயர் மானிட்டர். இன் இயர் மானிட்டர்னா என்னன்னா இதை நீங்க அப்படியே மாட்டீங்கன்னா காது உள்ளுக்கு போய்க்கும். அதனால இதை வந்து இன் இயர் மானிட்டர்ங்காங்க. மானிட்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மியூசிஷியன்லாம் வந்து மியூசிக் பிளே பண்றாங்கன்னா அதை வந்து அதுல எப்படி அவங்க குவாலிட்டி வேணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட டீடைல்ஸையுமே வந்து ஆடியோ டீடைல்ஸ் வந்து தனித்தனியா கேட்கற அளவுக்கு இது வந்து
பேலன்ஸ்டா வந்து டியூனிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதனால இந்த மாதிரி இன்இயர் மானிட்டர் யூஸ் பண்ணனா நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆடியோட சவுண்ட் ஸ்டேஜ்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெங்கிறது எப்படி கேக்குது, எந்த வால்யூம்ல கேட்கறதுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நீட்டா கேட்கும். நான் வந்து கேஜி பிராண்டோட கேஜி இசட்எஸ்டிங்கிற இந்த இன்இயர் மானிட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1600 ரூபா வந்தது. இப்போ வந்து ரீபப்ளிக் சேல் போயிட்டு இருக்கு அமேசான்ல. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1350 கிட்ட போயிட்டு இருக்கு. இது போக கேஜில நிறைய ஐஎம்ஸ் இருக்கு. இப்பெல்லாம் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கேஜி கேஸ்டர், அதுக்கப்புறம் கிரீலா, அதே மாதிரி மாடல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு நிறைய ரிவ்யூஸ்ல பாத்துருங்க. நீங்க இதே மாதிரி எதுவும் இன்இயர் மானிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஓகே, இதே மாதிரி இதை யூஸ் பண்ணதுக்கு வந்து உங்க போன்ல வந்து 3.5mm ஜாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை நீங்க வந்து அப்படியே உங்களோட போன்ல இது பண்ணி மாட்டிக்கலாம். அப்படியே உங்க போன்ல வந்து அந்த 3.5mm ஜாக் இல்லைன்னா யூஎஸ்பி டைப் சி போர்ட் தான் இருக்குன்னா இதே மாதிரி நீங்க வந்து ஒரு 3.5mm கன்வெர்டர், அதாவது USB-C to 3.5mm கன்வெர்டர் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து DAC கிடையாது, நார்மல் கன்வெர்டர் தான். இதனால வந்து உங்களோட போன் வந்து எப்படி டிஜிட்டல் சிக்னல்ல வந்து அனலாக கன்வெர்ட் ஆகி இந்த கன்வெர்டர்ல கொடுக்கும் அதை பொறுத்து தான் கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? சரி, இது வந்து நம்ம நார்மலான பாட்டெல்லாம் கேட்டோம்னா ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். பட் உங்களுடைய ஆர்டிஸ்டோட இன்டென்டட் ஆடியோ குவாலிட்டியில நம்ம கேட்கணும்னா ஹைரஸ் ஆடியோ, லாஸ்லெஸ் ஆடியோ தான் கேட்கணும். லாஸ்லெஸ் ஆடியோனா ஒன்றும் இல்லைங்க, நார்மலாவே வந்து நம்ம MP3ல தான் பொதுவாகவே பாட்டு கேட்போம். MP3ல வந்து பாத்தீங்கன்னா 128 கிலோ பைட்ஸ் சம்திங் கிலோ பைட்ஸ் பெர் செகண்ட்ங்கிற மாதிரி வரும் kbps. அதாவது என்னன்னா 356 இல்லாட்டி 128 kbpsங்கிற இதுல தான் வந்து MP3 ஃபைல்ஸ் இருக்கும். இதே இது 128 இருந்தா லோ குவாலிட்டியா இருக்கும். இதே இது வந்து 356 பைட்ஸ் பெர் செகண்ட்ல நம்ம கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ வந்து நம்ம ஆர்டிஸ்ட்ல அவங்க இது பண்றாங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வேவ் ஃபார்மேட்ல தான் இது பண்ணுவாங்க. அதோட ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பாட்டுக்கே வந்து உங்களுக்கு 300 MBPS 400 MBPS இருக்கும். MP3ல இருந்து கன்வெர்ட் ஆகி வரும்போது கம்மி சைஸ்ல இருக்கக்கூடிய 120 kbps பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 MB 4 MBங்கிற அளவுக்கு அந்த 400 MBPS இருக்கிற அந்த வேவ் ஃபைல வந்து கம்மி சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுவே நம்ம வந்து 356 kbpsல கேட்டோம்னா இந்த ஒரு 3 MBல இல்லாம ஒரு 10 MB 15 MBங்கிற இதுல இருக்கும். இது என்ன நடக்கும்னா இந்த வேவ் ஃபைல வந்து ஹை சைஸ்ல இருந்து இந்த கம்மி சைஸ்க்கு மாத்தும் போது இந்த ஆடியோட குவாலிட்டி வந்து நிறைய லாஸ் ஆகி தான் வரும். அதாவது மைன்யூட் அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து நமக்கு இந்த கம்ப்ரஸ் ஆகி வரும்போது வந்து நமக்கு கேட்காது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அந்த ஆர்டிஸ்ட் இன்டர் பண்ண மாதிரியே கம்ப்ரஷன் ஃபார்மேட்ல கேட்க முடியும்னா முடியும். அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா FLAC ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ALACம்பாங்க. FLACனா ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ லாஸ்லெஸ் ஆடியோ கோடெக். இது வந்து என்னன்னா ஒரு கம்ப்ரஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த வேவ் ஃபைல வந்து கம்ப்ரஸ் பண்ணி சின்ன சைஸுக்கு கொண்டு வருவாங்க. இதே ALACங்கிறது வந்து ஆப்பிளோட ப்ரொப்ரியேட்டரி கோடெக். இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஆப்பிள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அல்காரிதம் வச்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி இந்த பெரிய சைஸ்ல இருக்க அந்த வேவ் ஃபைல வந்து சின்ன சைஸுக்கு கொண்டு வருவாங்க. இதே மாதிரி கொண்டு வரும்போது ஆக்சுவலா என்ன நடக்கும்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து இது பண்ணும்போது இந்த ஆடியோ கிராஃப்ல நீங்க பாத்துருவாங்க லைனா இருக்கும். நீங்க சப்போஸ் நீங்களே வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் உங்க மொபைல் ஆப்ல யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா லைனா வரும், இந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கும். அதோட அந்த டீடைல்ஸ்ல அப்படியே மெயின்டைன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து கரெக்டான அதோட பிளேயர்ல பிளே பண்ணும்போது அந்த லாஸ்லெஸ் எதுவுமே ஆகாம இந்த கம்மி சைஸ்லயே அந்த ஒரிஜினல் குவாலிட்டி ஆடியோ வந்து நம்மளால கேட்க முடியும். ஓகேங்களா? இததான் வந்து லாஸ்லெஸ் அப்படிம்பாங்க, லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் ஃபைல்ஸ் அப்படிம்பாங்க. நீங்க FLAC இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பவர் ஆம்ப் ஆப்லயே நம்ம வந்து கேட்கலாம். இது போக இப்போ பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன்ல எல்லா ஆடியோ பிளேயருமே வந்து FLAC ஃபைல வந்து சப்போர்ட் பண்ணுது. அது போக இப்ப ALACங்கிறத பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ப்ரொப்ரியேட்டரி, அதை வந்து நம்மளால ஆப்பிளோட ஐடியூன்ஸ்ல அப்படி இல்லைன்னா ஆப்பிள் மியூசிக் ஆப்ல தான் கேட்க முடியும். ஓகேங்களா? இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா நார்மலா வந்து சிடி குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிடில கேட்கிற ஆடியோ குவாலிட்டி தான் நல்லா இருக்கும். அது வந்து எப்படின்னா இந்த வேவ் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும். அது வந்து என்ன பிட்ரேட்ல வந்து பிளே ஆகும் பாத்தீங்கன்னா, பிட்ரேட்ல பிளே ஆகுதுன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த பாட்டு வந்து எவ்வளவு டேட்டாவை ரீட் பண்ணி அந்த ஒரிஜினல் குவாலிட்டியை வந்து நமக்கு அவுட்புட்டா கொடுக்குதோ
அதுதான் பிட் ரேட் இருப்பாங்க. இந்த 128 kbps சொன்னால அது எல்லாமே வந்து MP3யோட ஸ்டாண்டர்ட் பிட் ரேட். இதுவே வந்து சிடி குவாலிட்டி சொல்லும் போது 16 பிட்ல வந்து நமக்கு 48 kHz அப்படிங்கிற இதுல வந்து பிளே ஆகும். இது வந்து நார்மலா இததான் கம்ப்ரஸ் பண்ணி வரதா லாஸ்லெஸ் அப்படிம்பாங்க. இது போக ஹைரஸ் லாஸ்லெஸ்னு ஒரு இது இருக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 24 பிட்ல அதுக்கப்புறம் வந்து 196 kHz நினைக்கிறேன். அந்த 96 196 அந்த கிலோஹெட்ஸ்ல வந்து ஆடியோ வந்து டேட்டாவை எடுத்துட்டு ப்ராசஸ் ஆகி பிளே பண்ணும். அது வந்து என்னன்னா லாஸ்லெஸ்ஸையும் விட மைனியூட் டீடைல்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி நல்ல குவாலிட்டியா கொடுக்கும். இதே மாதிரி லாஸ்லெஸ்லாம் வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை அதுக்கப்புறம் ஜியோ 7 இதே மாதிரி ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்லெஸ் இல்ல. ஆக்சுவலா நார்மலாவே நீங்க ஸ்பாட்டிஃபைல கேட்டீங்கனாலே ஸ்பாட்டிஃபை வந்து வேவ் ஃபைல வந்து ஒரிஜினல் இதை விட 4 மடங்கு கம்மியா தான் குவாலிட்டியா கொடுக்கு. அதுவே அவ்வளவு நல்லா இருக்குது. அது இப்போ நீங்க வந்து நினைச்சு பாருங்க, லாஸ்லெஸ்ல அந்த ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் இன்டென்ட் பண்ண இதுல நம்ம கேட்கும்போது எவ்வளவு அழகா குவாலிட்டி நமக்கு நல்லா இருக்கும்ட்டு. நான் வந்து இந்த லாஸ்லெஸ் ஆடியோ கேட்கறதுக்கு வந்து நான் என்ன ஆப் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்றேன். ஆப்பிள் மியூசிக் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 99 வருது இப்போதைக்கு. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் மெத்தடை வந்து ஆப்பிள் மியூசிக் ஆப்ல யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்தியால ஆண்ட்ராய்ட் போன்ல வந்து ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி போட்டிருப்பேன். நீங்க போய் சேனல்ல போய் உள்ள வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பிள் மியூசிக்ல மட்டும்தான் இந்தியால இப்போ ஸ்ட்ரீம் ஆகக்கூடிய ஆப்ல வந்து லாஸ்லெஸ் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து மந்த்லி 99 வருது. இப்போ நம்ம ரெண்டு இது பார்த்துருக்கோம். நல்ல மியூசிக்கை கேட்கறதுக்கு ஒரு IEM தேவை. IEM வந்து நான் வந்து KZ ZSTங்கிற மாடல் யூஸ் பண்றேன். இப்போ வந்து ஒரு நல்ல லாஸ்லெஸ் மியூசிக்ல கேட்டாதான் நம்மளால அந்த ஹை குவாலிட்டி மியூசிக்கை என்ஜாய் பண்ண முடியும். அதனால இப்போ நான் என்ன ஆப் யூஸ் பண்ணி இந்த லாஸ்லெஸ் மியூசிக்கை கேட்கறேன்னா ஆப்பிள் மியூசிக்கை யூஸ் பண்ணி கேட்கறேன். இது போக நீங்க உங்கள்கிட்ட நெட் எல்லாம் இல்ல, ஸ்ட்ரீமிங்ல இதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் எப்போவாச்சும் என்னோட நெட்டை யூஸ் பண்ணி பாட்டை டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதே மாதிரி லாஸ்லெஸ் குவாலிட்டியில நீங்க கேட்கறதுக்கு என்னன்னா நிறைய டெலிகிராம்ஸ் பேஜஸ்ல அப்படி இல்லைன்னா வெப் பேஜஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு FLAC ஃபார்மேட்ல வந்து ஆடியோஸ் கிடைக்குது. அந்த FLAC வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து 30 MBல இருந்து 40-50 MB வரைக்கும் வரும். அது வந்து அந்த பாட்டோட லென்த், அதோட அதுல இருக்கிற மியூசிக் ஆடியோ டீடைல்ஸ் இதெல்லாம் பொறுத்து இந்த கம்ப்ரஷன் வந்து அந்த 30 to 50 GB 50 MB கிட்ட வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பவர் ஆப்ல வந்து பவர் ஆப் மியூசிக் பிளேயர் ஆப்ல வந்து கேட்டு நீங்க ரசிக்கலாம். ஸோ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் எப்படி லாஸ்லெஸ் ஆடியோ கேட்கறதுங்கிறத சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஹெட்போனை யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இன்இயர் மானிட்டர் செட் ஆகாது, நீங்க வந்து இருந்தாலும் ஹெட்போன்லயே நல்லா ஹைரஸ் ஆடியோ இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு டிராவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த எடிஃபயர் P180 USB-C இது வந்து நார்மல் 3.5 mm ஜாக்லையும் கிடைக்குது. இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் ஆடியோ குவாலிட்டி பக்காவா இருக்குது. இது எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு 780 என்னவோ நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதான் என்னுடைய டெய்லி டிரைவரா டிராவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹைரஸ் சர்டிபிகேஷன் இருக்கிறனால நீங்க ஹைரஸ் ஆடியோ கேட்கும் போது ரொம்ப சூப்பரா ஆடியோ இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெண்டு யூஸ் பண்ணியாச்சு. இது போக என்னோட ஆடியோ ஃபைல் இதுக்காக வேண்டி நான் வந்து DAC யூஸ் பண்றேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த லாஸ்லெஸ் ஃபார்மேட்ல லாஸ்லெஸ்னு ஒன்று இருக்கு, ஹைரஸ் லாஸ்லெஸ்னு ஃபார்மேட் இருக்கு. இது வந்து நீங்க ஆப்பிள் மியூசிக்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இதே லாஸ்லெஸ் வந்து CD குவாலிட்டியில வரும். அதாவது 16 பிட்ல வந்து 16 பிட் 48 kHz இருக்கிற இதெல்லாம் பிளே ஆகும். இதுவே நீங்க வந்து ஹைரஸ் கேட்டீங்கன்னா 24 பிட் இருக்கிற இதெல்லாம் பிளே ஆகும். இந்த ஹைரஸை கேட்கும்போது நீங்க அதை எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்பிள் மியூசிக் ஆப் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லும். நீங்க இந்த ஹைரஸ் ரெசல்யூஷன் ஆடியோவை நீங்க கேட்கறதா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு DAC வந்து இருந்து அந்த DAC வந்து இந்த ஹைரஸ் ஆடியோவை சப்போர்ட் பண்ணும். அப்போனாதான் உங்களால இந்த ஹைரஸ் ஆடியோ கேட்க முடியும்னு சொல்லும். இதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு DAC யூஸ் பண்றேன். இந்த DAC வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல்ல வந்து Type-C போர்ட் தான் இருக்கு. அதுல வந்து 3.5 mm ஜாக் இல்ல. 3.5 mm ஜாக்குக்கு DAC இருக்குன்னா இருக்கு. பட் நான் இதை யூஸ் பண்ணிட்டு USB Type-Cங்கிறதுனால அதுக்குள்ள DAC பட்டதான் பத்தி பேச போறேன். நான் இதுக்கு நான் என்ன DAC யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா KZ பிராண்ட்ல இருக்கக்கூடிய KZ AM01 அப்படிங்கிற இந்த DAC தான் யூஸ் பண்றேன். இது வந்து இப்போ KZ அவங்களோட ஃபர்ஸ்ட் USB Type-C DAC. இதை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3-4 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. DACனா ஒன்றும் இல்லைங்க,
இப்போ போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மியூசிக் எதுவா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். 1.0 இதே மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். இத வந்து என்ன DAC என்ன பண்ணும்னா, இந்த DACனாலே ஒண்ணும் இல்ல, டிஜிட்டல் டு ஆடியோ கன்வெர்ட்டர், சாரி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இது என்ன பண்ணும்னா, இந்த டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை அனலாக் ஃபார்மேட்டுக்கு பண்ணி கொடுக்கும். அனலாக்ங்கிறது வந்து அது ஒரு வேவ் ஃபார்மேட். இதுல கேட்கும் போதுதான் நமக்கு ஹெட்போனால இந்த வேவ்ல இந்த சவுண்ட் இருக்குங்கிறத வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய பாட்டுக்கான அவுட்புட்டா கொடுக்க முடியும். இந்த DAC வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து KZ-AM01 DACல வந்து 2 இது இருக்கு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இன்பில்ட் DACம் இருக்கு, அது போக இன்பில்ட் ஆம்பிளிஃபயரும் இருக்கு. இந்த DAC வந்து எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32 பிட் அதுக்கப்புறம் 356 கிலோ பைட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. பட் உங்களோட ஆப்பிள் மியூசிக்ல பாத்தீங்கன்னா அது வந்து 24 பிட் 196 கிலோபைட்ஸோ என்னதான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுல உள்ள இந்த ஹைரஸ் லாஸ்லெஸ் ஆடியோவை எந்த வித காம்ப்ரமைஸுமே இல்லாம ஃபுல் குவாலிட்டியில நம்மளால இந்த KZ-AM01 DAC யூஸ் பண்ணி கேட்க முடியும். அதுக்கப்புறம் இதை வாங்கியிருக்கேன். அது போக இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆம்பிளிஃபயர் இருக்கு. ஆம்பிளிஃபயர் வந்து பர்பஸ் என்னன்னா, அந்த ஆடியோவை வந்து அதோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம ஹெட்போன்ல பாட்டு கேட்கும் போது நம்மளால ஒரு நார்மலா ஒரு ஹெட்போன் வந்து 80%ல என்ன வால்யூம் DAC இல்லாம கொடுக்குதோ, அதே ஹெட்போனை நீங்க இந்த DAC யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களால 40% வால்யூம்லயே கேட்க முடியும். அந்த அளவுக்கு ஆடியோ வந்து ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. ஆம்பிளிஃபயர் சிப்பும் இருக்கு, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் சிப்பும் இருக்கு இந்த DACல. இதை வந்து யூஸ் பண்றதுனால நல்ல ஹை குவாலிட்டி மியூசிக்கை வந்து என்னால என்னுடைய KZ-ZST ஹெட்போன்ல கேட்டு என்ஜாய் பண்ண முடியுது. இதே இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த எடிஃபயர்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட் DAC இருக்கு, பட் ஆம்பிளிஃபயர் இல்ல. இதை யூஸ் பண்ணி நான் 80% வால்யூம்ல கேட்கக்கூடிய அந்த பாட்டை நான் இதுல வந்து 30 to 40% வால்யூம்லயே கேட்டு என்ஜாய் பண்ண முடியுது என்னால. இந்த கன்வெர்ட்டர்ல யூஸ் பண்ணா என்னால ஹை குவாலிட்டியில கேட்க முடியுது. பட் ஹைரஸ் வந்து சப்போர்ட் பண்ணதா எனக்கு தெரியாம சொல்லிடக்கூடாது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது இதுல கேட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பாட்டில் உள்ள அந்த பைட்யூட் டீடைல்ஸ் கூட என்னால ரசிச்சு கேட்க முடியுது. ஓகேங்களா? இப்ப வந்து 3 இதை சொல்லியிருக்கேன். நமக்கு தேவையான ஒரு IEM ஹெட்போன், அதுக்கப்புறம் DAC, அதுக்கப்புறம் என்ன மியூசிக் பிளேயர் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதோட பிரைஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ கேட்கணும்னா இதே மாதிரி IEMல தான் கேட்கணும் இல்ல, நீங்க வந்து மானிட்டர் ஹெட்போன்ஸ் கிடைக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1 ஆடியோ 10 இதெல்லாம் வந்து கம்மி ரேட்ல கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கம்மி ரேட்னா மத்த ஆடியோ டெக்னிக் அதே மாதிரி பிராண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி ரேட். என்னடா கம்மி ரேட் சொல்லிட்டு அவ்வளவு ரேட் எல்லாம் வருது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நம்ம வந்து ஹை குவாலிட்டி இப்போ பாத்தீங்கன்னா ஆடியோ டெக்னிக்கை நீங்க MX50 M50X எல்லாம் எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னா 15,000 ரூபாய்கிட்ட வருது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் சொன்ன 1 ஆடியோ இதெல்லாம் கேட்டீங்கன்னா ரேட் கம்மி. இதே மாதிரி இன்இயர் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளாட் ஒன்று இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு IEM வந்து சிலருக்கு வந்து காதில் வச்சு கேட்கறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வந்து அதே மாதிரி ஹெட்போன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சோனி இதே மாதிரி உள்ள நார்மல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணா கூட உங்களால இதே மாதிரி ஹைரஸ் ஆடியோவை கம்மி ரேட்ல வந்து உங்களால என்ஜாய் பண்ண முடியும். இன்னொன்னு மெயினானது வந்து என்னன்னா, ப்ளூடூத்ல வந்து ஹைரஸ் லாஸ்லெஸ் ஆடியோவை கேட்க முடியுமான்னு பார்த்தா அது கஷ்டம். ஏன்னா வந்து இது வந்து AAC ஃபார்மேட்ல தான் கேட்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு லாஸ்லெஸ் ஃபார்மேட்ல கேட்க முடியாது, லாசி ஃபார்மேட்ல தான் உங்களால கேட்க முடியும். ஈவன் தோ நீங்க ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தாலும். ஓகேங்களா? அதுல வந்து உங்களுக்கு பெட்டரா கேட்கணும்னா நீங்க LDAC ஆடியோ கோடெக் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ளூடூத் ஹெட்செட்ல மினிமல் லாஸ்லெஸோட நீங்க கேட்கலாம். பட் நீங்க சோனில வந்து அதே மாதிரி LDAC சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெட்போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேலதான் வருது. உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி கேட்கணும்னா அவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ப்ளூடூத் எல்லாம் கேட்கறத விட இதே மாதிரி ஒரு DAC யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு ஒயரோட உள்ள ஒரு IEMஓ இல்லாட்டி ஒரு நல்ல குவாலிட்டி ஒயர்டு ஹெட்போன்ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான செலவை கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல வந்து இப்போ இந்த IEMல இந்த கேட்ட KZ-ZSல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்,
அதுவும் நல்லா இருக்கு. ஏன்னா மற்ற நார்மலாவே ஐஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் சவுண்ட்ல தான் இருக்கும். ஈக்குவலைசர் பாத்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரலா வச்சிருந்தா எப்படி இருக்கும், அதான் வந்து நியூட்ரல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரல் சவுண்ட் எப்படின்னா, அந்த இப்போ நான் ஒரு மியூசிக் கம்போசர் ஒருத்தர் வந்து பாட்டை கிரியேட் பண்றாருன்னா அவர் வந்து இவ்வளவுதான் பாஸ் இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க அதுக்கப்புறம் மிட்டுன்னு சொல்லுவாங்க. மிட்டுங்கிறது வந்து என்னன்னா பாஸ்னா ஒண்ணு இல்ல, டம் டும் அப்படிங்கிற ஊஃபரோட சவுண்ட் தான் பாஸ். அந்த பாஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வோக்கல்லாம் வந்து மிட்ல வரும். ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் எவ்வளவு சவுண்ட்ல இருக்கணும், எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கணுங்கிற டீடைல்ஸ்லாம் வந்து மிட்ல வரும். அதுக்கப்புறம் வந்து ஹைம்பாங்க. ஹைங்கிற வந்து சில் நாய்ஸ். அந்த காலத்துல 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சில் நாய்ஸ்னா. நம்ம பஸ்ல போகும்போது லோக்கல் பஸ்ல பாட்டெல்லாம் கேட்டு சில்லு சில்லுன்னு ஒரு சவுண்ட் வரும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. இது இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து அவங்க என்ன எப்படி கேட்கணும்னு ரெக்கார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்க இதே மாதிரி ஒரு இன்இயர் மானிட்டர்ஸ்லயோ இல்லாட்டி மானிட்டர் ஹெட்போன்ஸ்லயோ கேட்கும் போது தான் கேட்க முடியும். இது போக நீங்க நார்மலா பாஸ் பூஸ்டட் இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தம்மு தும்முன்னு தான் இருக்கும். பட் இந்த ஆடியோ குவாலிட்டி இருக்குமானா இருக்காது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு இதோட ரேட்டா நான் சொல்லிக்கிறேன். இந்த கேஜி இசட்எஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1600 ரூபாய்ங்கிற பிரைஸ்க்கு வாங்கினேன் நானு. இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் டிரைவர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் அமைச்சர் டிரைவர் இருக்கு. டைனமிக் டிரைவர்னா ஒன்றும் இல்லைங்க, நார்மலா ஸ்பீக்கர்ல இருக்கும்போது அந்த ஸ்பீக்கர்ல ஒரு ஷீட் ஒட்டி இருக்கும்ல, அதுதான் வந்து டயஃப்ராம்ங்கிறாங்க ஹெட்போன்ஸ்ல, அந்த இயர்போன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு இயர்போன் ஒன்று இருக்கு. அது போக அமெச்சூர் பேலன்ஸ் அமெச்சூர் டிரைவர் ஒன்று இருக்கு. அது வந்து சில் நாய்ஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இது வந்து என்னன்னா உங்களுக்கு சில்லும் நல்லா இருக்கு, மிட்டும் நல்லா இருக்கு. அது போக பாஸும் வந்து மற்ற ஐஎம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாஸ் பூஸ்டடா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பாஸ் பிடிக்குங்கிறனால இதை நான் கொஞ்சம் தேடி பிடிச்சு வாங்கினேன். நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. அது கேஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்மன் பாஸ் பூஸ்டர் வெர்ஷன்லாம் இருக்குது போல. அதெல்லாம் வந்து பாஸ் இன்னும் நல்லா இருக்கும்னாங்க. நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஐஎம் பிடிச்சிக்கோ பாருங்க. ஐஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு 600 ரூபாயில இருந்தே கிடைக்குது. அமேசான்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அதுலுமே அந்த 600 ரூபாயில கேட்கறதுமே நீங்க ஒரு 1500 ரூபாய் ஹெட்போன்ல நார்மல் மற்ற பிராண்ட்ல எவ்வளவு குவாலிட்டி வருதோ அந்த ஆடியோல கேட்க முடியும். ஐஎம் வந்து உங்களுக்கு 600 ரூபாயில இருந்து கிடைக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு நான் பார்த்ததுல சொல்றேன் நான். 600 ரூபாயில இருந்து ஐஎம் கிடைக்குது. ஆடியோ குலர்ங்கிற பிராண்ட்ல இருந்து கிடைக்குது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல பிராண்ட் போனீங்கன்னா நீங்க 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கூட ஐஎம் கிடைக்குது. அவ்வளவுக்கு வாங்குற அளவுக்கு நான் பாட்டேங்கல. என்னால 1600 ரூபாய்க்கு முடிக்குது. அதனால நான் வாங்கி வச்சிருக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆடியோ குவாலிட்டி எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ஓகேங்களா? அது போக நான் ஆப்பிள் மியூசிக் வந்து லாஸ்ட்லெஸ் வேண்டி தான் என்னென்னமோ போராடி எப்படியோ அதை வந்து ஐபோனோ ஐடியூன்ஸ் எதுவுமே இல்லாம மொபைல்லேயே நான் ஆக்டிவேட் பண்ணேன். அதுக்கான வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். அந்த லாஸ்ட்லெஸ் வாங்கிட்டு இந்த ஹெட்போனை வச்சு என்னால கேட்க முடியுமா, நார்மல் இந்த டாங்கில் யூஸ் பண்ண, இந்த டாங்கில் பிரிச்சேன், இந்த டாங்கிலால கேட்க முடியும், என்னால முடியல. அதுக்காண்டி டேக் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நான் செலக்ட் பண்ணி வாங்கினது என் பட்ஜெட்டுக்கு வந்த டேக் இதுதான். இந்த டேக் வந்து கேஜி ஏஎம் நாட் ஒன் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து நான் பாத்தீங்கன்னா 1090 ரூபாய்க்கு வாங்கினேன். 1090 ருபீஸ்க்கு. அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்துங்க. என்னால இதுல யூஸ் பண்ணி கேட்கறத விட இதுல என்னால பெட்டரா கேட்க முடிஞ்சது. இது வந்து நான் போன் வாங்குறது எனக்கு போன் கூட வந்ததுங்க. என்ன பிராண்டு? ஒன் பிளஸ் நினைக்கிறேன், தெரியல. ஒன் பிளஸ் ரெட் கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கிறதால அந்த செகண்ட்ஸ்ல வாங்கினால அவங்க என்ன பிராண்ட்ல கொடுத்தாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா ஒர்க் ஆகுது. இது அதை விட இதுல வந்து எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இதை நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஹெட்போன் பத்தி சொல்லியாச்சு, இதை பத்தி சொல்லியாச்சு, ஆப்பிள் மியூசிக் வந்து சொல்லியாச்சு. இதுதான் என்னோட இது. இப்போ வந்து நான் மொத்தமா எனக்கு செலவானது பாத்தீங்கன்னா இது ஒரு 1100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு 1600 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2700 ரூபா. அதுக்கப்புறம் மாசம் 99 ரூபாய்க்கு வந்து ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் இது பண்ணிருங்க. அது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 12 மாசத்துக்கு பார்த்தா 1600 ரூபா. 1600 ரூபாவும் 2700 ரூபாவும் கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 3700 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான மியூசிக்கை என்ஜாய் பண்ற செட்டப்பா பண்ண முடியும். நீங்க கம்மி ரேட்ல இந்த மாதிரி இப்போ ரீபப்ளிக் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஜி இடிஎக்ஸ் ப்ரோ அப்படிங்கறதெல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு தான் வருது. அப்படி பார்த்தாலும் 1000 ரூபாய் ஒரு ஹெட்போன், நல்ல ஹெட்போன். அதுக்கப்புறம் 1000 ரூபாய்க்கு ஒரு டேங்கிள். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்ல 1 மந்த் ஃப்ரீயா கொடுக்குறான். அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3200 ரூபாயில இருந்து ஒரு ஆடியோ ஃபைல் எக்ஸ்பீரியன்ஸா உங்களால என்ஜாய் பண்ண முடியும்.
ஓகேங்களா. நாங்க இப்போ ஓகே இதே இது வந்து என்னால நார்மல் லாஸ்லெஸ்ஸே போதும், ஹைரஸ் லாஸ்லெஸ்லாம் வேண்டாம்னா நீங்க இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களால 1000 ரூபாய் இன்னும் மிச்சம் பண்ண முடியும். இதை வந்து இது பண்ணதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2200 ரூபாயில இருந்து உங்களால லாஸ்லெஸ் ஆடியோ குவாலிட்டி என்ஜாய் பண்ணி கேட்க முடியும். பவர் ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா பெய்ட் ஆப். உங்களுக்கு வந்து நான் வாங்குனதுன்னா 99 ரூபாய்க்கு வாங்கினேன். ரொம்ப நாள் முன்னாடி வாங்க, இப்ப என்ன ரேட்லாம் எனக்கு தெரியல. அதுல கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ண, இது வந்து டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்ணுது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எஃப்ளாக் ஃபார்மேட்ல வந்து சாங்ஸ் டவுன்லோட் போட்டு அதுல கேட்பேன். அதுல வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து இப்போ இந்த மாதிரி டாக் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணோன்னே ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளால ஒரு ஆடியோ ஃபைல மினிமம் வந்து 2200 ரூபாயில இருந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு டேட்டுக்கு நம்மளால 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஹெட்போன் வாங்கணும், அதுக்கப்புறம் பெரிய மாரன்ஸ், அதுக்கப்புறம் இதே மாதிரி டெனானி இதே மாதிரி ஆம்பிளிஃபையர்லாம் வச்சாதான் ஆடியோ ஃபைலுங்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு தேடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கம்மி பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் வந்து இதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒருத்தன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்து. நைட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இந்த இதுல ஆப்பிள் மியூசிக்ல ஒரு மெலடி சாங்ஸ் இளையராஜா பாட்டுலாம் கேட்டேன்னா செம்மையா இருக்குது. அதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து நீங்களும் அனுப்பிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தரேன். இது கூட இன்னும் உங்களோட ஆடியோ குவாலிட்டி எலிவேட் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஈக்குவலைசர் ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் என்ன ஈக்குவலைசர் ஆப் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆப் ஈக்குவலைசர் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வாங்கும்போது இது 100 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 49 ரூபாய்க்கு இருக்கு பிளே ஸ்டோர்ல 49 ருபீஸ்க்கு. இது வந்து என்னன்னா ஆண்ட்ராய்டு ஸ்பெசிபிக். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியோ அவுட்புட்ல உள்ள ஆம்பிளிஃபயரை வந்து ஆடியோ அவுட்புட்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி உங்களுக்கு பாஸை கூட்டணுமா இல்லாட்டி மிட்டை கூட்டணுமா இல்லை குறைக்கணுமா இல்லாட்டி ஹையோ கூட்டமா குறைக்கணுமாங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ்னா இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, டம்ப் பெர்மிஷன் இதெல்லாம் இருக்கு. அந்த டூல் எடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்ல இதை வந்து எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், காசு கொடுத்து வாங்கிட்டேன், பட் எனக்கு இது வந்து ஒர்க் ஆகல, இது எப்படி உங்க போன்ல ஒர்க் பண்ண வைக்கணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் சில டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் தமிழ்ல தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் யூஸ் பண்ணணும். இந்த நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி யூடியூப்ல கூட உங்களால ஈக்குவலைசரை யூஸ் பண்ணி பாட்டை கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் அதுக்கும் ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் இன்றைய தேதியில் நானும் ஒரு ஆடியோ ஃபைல் ஆயிருக்கேன். பெண்டிங் 3500 ருபீஸ் சம்திங். நீங்களும் ஆகணும்னா ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க. உங்களுக்கு என்ன இது பாருங்க, நிறைய இயர்போன் ரிவ்யூஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு பாஸ் பிடிக்குமா மிட் பிடிக்குமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இயர்போன் செட் ஆகுமோ உங்க டெஸ்ட்டுக்கு அதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்னும் இதுக்கு இது நிறைய இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா ஜேகேலியில இருக்கு, அதுக்கப்புறம் வெஞ்சர் எலக்ட்ரானிக்ஸ்ல டாக் இருக்கு. இதை வாங்க. ஆனா நீங்க டாக் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வித் ஆம்பிளிஃபையரோட வாங்குங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு நல்ல சவுண்டா லவுட்னஸோட ஆடியோ கேட்க முடியும். ஓகேங்களா. சரிங்க, உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு ஆடியோ ஃபைல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு ஆடியோ ஃபைல் ஆகுங்க, மியூசிக்கை ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு தடவை ஆடியோ ஃபைல் ஆயிட்டு நீங்க நார்மல் MP3 பாட்டை கேட்டீங்கன்னா என்னது அதுல இருக்கிறது அவ்வளவு அழகா இருந்து இந்த பாட்டா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்ப நான் கேட்கும் போது லாஸ்ட் மைனூட் டீட்டெயில்ஸ் என்னால என்ஜாய் பண்ணி என்னோட லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டெப் வந்து அஹெட்டா எலிவேட் ஆயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்புறம் என்ன, பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். நன்றி, வணக்கம். எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க, அப்படின்னா அடுத்த வீடியோ கண்டென்ட் கிடைக்கும். பாய்.